நேர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் அதிபராக இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரியில ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றாரு. அவர் பதவியேற்றதுல இருந்து இன்று வரைக்கும் அவர் ஒரு ஒரு பரபரப்பிலேயே அஹ், உலக நாடுகள, முக்கியமா செய்தி பத்திரிகை துறைகள, தொழிலதிபர்கள, பங்கு சந்தைய வச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவை நோக்கி வரக்கூடிய வெளிநாட்டினர எந்த அளவுக்கு பரபரப்புல வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் பத்தி தான் பேச போறோம். ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு, நீதிமன்றம் விதித்த தடைகள், இத பற்றியும் அமெரிக்காவினுடைய அரசு செயல்திறன் ஒழுங்கு ஒழுங்கு குழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குழுவினுடைய செயல்திறன் ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு குழுவை அமைச்சாரு ட்ரம்ப் அவர்கள். அந்த குழுவின் தலைவராக எலன் மஸ்கான அவரை ஒரு சிறப்பு அரசு அதிகாரியா நியமிச்சிருந்தாரு. எலன் மஸ்க் நான் இந்த பொறுப்புல இருந்து விடுபடுறேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னத்த நாள் அவர் என்ன ட்வீட் போட்டாரு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதையெல்லாம் பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல இந்தியர்களுக்கு, அதாவது அமெரிக்காவை நோக்கி போகக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல 3 தடைகள். அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரியில பதவியேற்ற ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்பட்ட 3 பின்னடைவுகள் என்ன, 3 தடைகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். முதல் ஒன்று அவர் பதவியேற்ற முதல் நாளே அவருடைய ஸ்பீச்சில் இருந்தது என்ன அப்படின்னா, நட்பு நாடு நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய முதல் என்ன சொல்லுவாங்க, ஆப்புன்னு சொல்லுவாங்களா, அதையே இந்தியாவிற்கு தான் வச்சாங்க. அவர் என்ன பேசினார் அப்படின்னா, அந்த அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரிய ரொம்பவே அதிகமாக பல நாடுகள் விதிக்கின்றன. இதுல இந்தியாவிற்கு முதலிடம், சீனாவுக்கு 2வது இடமா இருந்துச்சு. இததான் முதல் ஸ்பீச்லயே அவர் கொடுத்திருந்தாரு. இது இது சரியில்லை, ரொம்ப மோசம், அமெரிக்காவிற்கு எதிராக இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. கண்டிப்பா இந்த நாடுகள்லாம் யாரெல்லாம் அமெரிக்காவிற்கு இறக்குமதி வரியா எந்தெந்த பெர்சன்டேஜ் விதிக்கிறாங்களோ அதே அளவு வரிய அமெரிக்காவும் விதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் ஸ்பீச்லயே கொடுத்திருந்தாரு. அதை அவரு சொன்னது மட்டும் இல்லாம எந்தெந்த நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரியா எவ்வளவு பெர்சன்டேஜ் விதிக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலே தயாரிட்டு அதை வெளியிடவும் செஞ்சாங்க. இந்தந்த நாடுகள் இவ்வளவு வரிய அமெரிக்காவிற்கு விதிக்கிறாங்க, நாங்களும் அவங்களுக்கு அதே வரியை விதிப்போம், அதை விட டபுள் மடங்கா கூட நாங்க வரியை விதிப்போம் அப்படின்னு சொல்லி விதிச்சிருந்தாங்க. அதுல சீனாவுக்கு ரொம்ப உயர்வான வரி விதிச்சிருந்தாரு. இந்தியாவுக்கு 27% இறக்குமதி வரியை விதிச்சிருந்தாங்க. குறிப்பா ஆட்டோமொபைல் பொருட்களுக்கு இந்தியா ரொம்ப அதிக வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிற கண்டனத்தை எல்லாமே அதுல பதிவு பண்ணியிருந்தாரு. இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா சீனா தான். இது இந்த மற்ற நாடுகள் கூட கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கிட்டா கூட சீனா தவிர மற்ற பிற நாடுகளுக்கு இறக்குமதி வரியா 10% ட்ரம்ப் அவர்கள் ஒரு கட்ட மனதாக விதிச்சாரு. ஆனா சீனாக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த இறக்குமதி வரி போர் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. இதன் அடிப்படையில அமெரிக்காவுல நியூயார்க் வர்த்தக நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரப்பட்டது ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வரி விதிப்பு தொடர்பா. அந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் அதிபருக்கு உட்பட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்படாம அதிகார வரம்ப மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பல கண்டனங்களை பதிவு பண்ணி நீதிபதி அவர்கள் இந்த இறக்குமதி வரி விதிப்பை தடை பண்ணிருக்காங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திய மாணவர்கள் தொடர்பான விஷயம். அமெரிக்காவினுடைய அந்த பிரபலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிப்பதற்காக உலகத்திலிருந்து பல்வேறு தரப்புல இருந்து மாணவர்கள் அங்க போவாங்க. ஆனா அமெரிக்க அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைய தடை பண்ணியிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். இதற்கு பின்னணி நிறைய உண்டு. பின்னாடி போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடியே அவர் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு பல கடுமையான நெறிமுறைகளை விதிச்சிருக்காரு. அதுக்கு எதுக்குமே அமெரிக்க பல்கலைக்கழகம் உடன்படலை. ஏன் அப்படின்னா, அது டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு JNU பல்கலைக்கழகம் மாறி இடதுசாரி மாணவர்கள், இடதுசாரி அரசியல்வாதிகள் அதிகமா அங்கிருந்து உருவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பல கட்டுப்பாடுகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் விதிச்சிருந்தாரு. இந்த எந்த கட்டுப்பாடுகளுக்குமே அந்த பல்கலைக்கழகம் உட்படல. இந்த கட்டுப்பாடுகளால அங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், கல்வி, இன்டர்ன்ஷிப் இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகம் மறுத்திருந்துச்சு. அதனால அமெரிக்க அதிபர் இந்த தடையை விதிச்சதோட உடனடியாக அங்க படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் வேறு பல்கலைக்கழகத்துக்கு போயிடணும், அப்படின்னா
அமெரிக்க குடியுரிமையே ரத்தாயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு, உளவுத்துறை பாதுகாப்பு அங்க தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருந்தது செய்தி. அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவலும் கூட. மாணவர்கள் இதுல பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சார்புல எங்களால முடிஞ்சதையே நாங்க மாணவர்களுக்கு வழிகாட்டுதலோட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியா வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. 8000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் அங்க அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தினருக்கும் இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸா தான் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல போய் படிக்கணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே ஆறுதலான ஒரு செய்தியா இது இருக்கு. இது ஒண்ணு. இந்த தடை ஒண்ணு. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்க குடியுரிமை பெறாத பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையின் அடிப்படையில வழங்கக்கூடிய அந்த குடியுரிமைய ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வந்ததுமே ரத்து பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு வழக்கும் வந்து அந்த நீதிமன்றத்துல நடைபெற்று வந்தது. இதையும் வந்து இந்த விஷயத்துக்காக தான் வந்து அதிபருடைய அதிகாரத்திற்கு மீறிய செயல்கள்ல வரம்பு மீறி செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கண்டனத்தோட இதற்குமே வந்து நீதிமன்றம் வந்து பெடரல் நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறது. ஆக மொத்தத்துல ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த மிக முக்கிய 3 விஷயங்களுக்கு நியூயார்க் நீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கிறது. அப்படிங்கும்போது இது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாவே பார்க்கப்படுகிறது. சரி, எலன் மஸ்க் அவர்கள் வந்து விலகல், அதற்கு பின்னணியில உள்ள காரணம் என்ன அப்படின்னா, எலன் மஸ்க் அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் தேர்தல் பிரச்சார நேரத்திலிருந்து தேர்தலுக்கு முன்பிருந்தே ட்ரம்ப் அவர்களை ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள்ல மிக முக்கியமான ஒரு நபராகவும் எலன் மஸ்க் இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட டெஸ்லா நிறுவனம் இருக்கு, மிகப்பெரிய தொழிலதிபர். அதையெல்லாம் தாண்டி ட்விட்டர் நிறுவனத்தை அவர் கையில வச்சிருந்தாரு. சோ சோசியல் மீடியா மூலமா அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரத்தையுமே அவர் வந்து அதுல பண்ணியிருந்தாரு. பிரச்சாரத்திலயுமே ரொம்ப உதவியா இருந்தார். சோசியல் மீடியா தாண்டி நேரடியாக நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்திலுமே வந்து எலன் மஸ்க் அவர்கள் வந்து எல்லா வகையிலையும் ட்ரம்ப் அவர்களுக்கு உதவியாக இருந்தார். அந்த நேரத்திலேயே வெற்றி பெற்ற போகுது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றது உடனே நெருங்கிய நண்பரான எலன் மஸ்க் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு செய்திகள் வெளியாயிருந்துச்சு. நம்மளும் பேசியிருந்தோம். அதன் அடிப்படையிலேயே DOGE அப்படிங்கிற, அதாவது அமெரிக்கானுடைய அரசு செயல்திறன் ஒழுங்குமுறை அமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து அவருக்கு எலன் மஸ்க் அவர்களுக்கு தலைவர் பதவியை, அதாவது சிறப்பு அரசு அதிகாரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தின் அடிப்படையில வழங்கப்பட்டது. எலன் மஸ்க் அவர்களும் செயல்பட்டு வந்தார். ஆனா எலன் மஸ்க் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு எலன் மஸ்க் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குச்சந்தை வீழ்ச்சி, தொழில எல்லாம் நஷ்டம் ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த வரி விதிப்பு தான் காரணம். இந்த இறக்குமதி வரி விதிப்பு தான் ரொம்பவே காரணமா இருந்துச்சு. அதையும் தாண்டி ட்ரம்ப் அவர்களுக்கு அவர் வந்து ரொம்ப துணை போகிறாரு அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய இந்த டெஸ்லா கார் எரிப்பு சம்பவங்கள்லாம் கூட நாடு முழுக்க அங்கங்க நடந்துச்சு. அதுவும் வந்து அவருடைய பங்குச்சந்தை, அவருடைய கம்பெனியினுடைய வீழ்ச்சிக்கும் தொழில் வீழ்ச்சிக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு. அவர் பங்குச்சந்தையில மிகப்பெரிய வீழ்ச்சியும் கண்டார். அவர் வந்து வீழ்ந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு நிலையில இல்லைன்னா கூட அவருடைய தொழில்ல சரிவுகள் வந்து ஏற்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தா, இந்த வரி விதிப்புல அவருடைய கருத்துக்களை அவர் ஷேர் பண்ணிட்டே வந்தாரு. இந்த விலகல் டிஓஜியில இருந்து தன்னுடைய பதவியை விலகல் அறிவிப்புக்கு முன்னாடி, அந்த ட்வீட்டுக்கு முன்னாடி ஏமாற்றம் அடைந்தேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை வந்து எலன் மஸ்க் அவர்கள் வந்து போட்டிருந்தாரு. இந்த வரி விதிப்புல நான் வந்து சில விஷயங்கள்ல, பல விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. முன்னாடி நாள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. மறுநாளே வந்து நான் அந்த டிஓஜி சிறப்பு அரசு துறை அதிகாரி அந்த பதவியிலிருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியில போட்டிருந்தாரு. இதன் அடிப்படையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத எல்லாராலையுமே யூகிக்க முடியும். ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி தன்னுடைய ஆதரவாளர்களையும் பகச்சு கொள்வது அவருக்கு நல்லதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள், ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள், இல்ல எலன் மஸ்க் அவர்களுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள், அவர் நண்பராகவும் இருந்து தொழிலதிபராகவும் இருந்து எல்லா வகையிலும் இது பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த வரிவிப்பு விதத்துல வந்து அவரும் வந்து ஏமாற்றம் அடைந்தேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் பாதிக்கவும் பட்டிருக்காரு. இப்போ இந்த பதவியில இருந்து மட்டும்தான் விலகி இருக்காரா, இல்ல ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நெருங்கிய நட்பு வட்டத்துல இருந்தே விலகி இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவருடைய செயல்பாடுகள் மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எங்க இருந்து விலகி இருந்தா அவருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறதையும், இல்ல ட்ரம்ப் அவர்கள் மூலியமா எலன் மஸ்க் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா தொழில் ரீதியா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாவே இந்த 3 வழக்குகள்ல தடை கிடைச்சிருப்பதும், நீதிமன்றம் அமெரிக்க அதிபருக்கான
சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள்ல இருந்து வரம்பு மீறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செயல்படுறார் அப்படிங்கிற கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருப்பதன் மூலமாகவும் அதிபர் ட்ரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். என்ன பண்ண போறார் ட்ரம்ப் அவர்கள், எலன் மஸ்க் அவர்களுடைய செயல்பாடுகள் இனி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.